வணக்கம் மக்களே, செல்வத்தை ஜெயிக்க மனமார்ந்த அன்போடு 2:35க்கு வரவேற்கிறேன். குட் மார்னிங். இன்றைக்கி ஆடி வெள்ளி எல்லாம் சிறப்பாக போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்கிறதுனால வீடு மாப்பு போடுறது, என்னோடய ட்ரெஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறதெல்லாம் நாளைக்கு ஒத்தி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி ஜிபி வீட்டு கிச்சனில் என்ன சமையல்னு பார்க்கலாம். நேற்று அது என்ன சொல்கிறது, மம்முட்டியா டான்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் கேட்டிங்க கால் சரியாயிடுச்சு அப்படின்ட்டு. சரியாயிடுச்சு. சரியானதுனால தான் சில விஷயங்கள் பண்ணுறேன். சரி இல்லைன்னாலும் நான் பண்ணிவிடுவேன். ஸோ எப்போவுமே என்னோடய முதல் முயற்சியை ஒரே ஒரு விஷயந்தான். என்னோடய முதல் முயற்சியை வெற்றியாக மாற்றிடுவேன். இல்லை அது ரெண்டாவது அந்த விஷயத்தை நான் பயிற்சியாக மாற்றிக்குவேன். சிம்பிள். இந்த விஷயம் யாரும் இன்னும் சொன்னதில்லை யூடியூப்பில், நான் தான் சொல்லியிருக்கேன். முதல் முயற்சி எடுத்தால் அது வெற்றியாச்சுன்னா அது எனக்கு முதல் முயற்சி, இல்லைன்னா அது எனக்கு பயிற்சி. சரி வாங்க. அப்புறம் இன்றைக்கி ஆடி வெள்ளி, யாரெல்லாம் கோயிலுக்கு போயிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கும் சேர்த்து ப்ரே பண்ணிக்கோங்க. இதெல்லாம் தம்பி வாஷ் பண்ணி போட்டிருக்கான், அவனோட கிளாத்ஸ் எல்லாமே. ஸோ என்னோட ரவுண்டுக்கு போகணும். இன்றைக்கி 1/8/2025 வெள்ளிக்கிழமை. ஸோ ஆகஸ்ட் மாதம் பிறந்தாச்சு. ஆகஸ்ட் 18th ஆகஸ்ட் 13th என் அப்பாவோட பிறந்த நாள். ஸோ எனக்கு கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க. நான் மறந்துடுவேன் கண்டிப்பாக, பட் இப்போவே சொல்லி வச்சுட்டேன். இதெல்லாம் திங்கக்கூடாதோ. இது தம்பியோட ஃபேவரட், நல்லா தானே. ஒருவேளை இது சாப்பிட்டதுனால தான் காய்ச்சல் வந்துருச்சு என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்மளோட சிப்ஸு, மாம்பழப்பிரியை ஆகிட்டேன், பெரிய மாம்பழப்பிரியை ஆகிட்டேன். அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். 2 வாழைப்பழத்தை வேறு தூக்கி போட்டேன் பிகாஸ் ஃபீவர் அப்படின்றதுனால. எனக்கு அந்த தலை ஒரே ஒரு வாட்டி தான் நான் ஹேர் வாஷே பண்ணுறேன், வாரத்தில் ஒரு வாட்டி. இருந்தாலும் அந்த பின்மண்டை வலிச்சிட்டே இருக்குது. வேது பிடிக்கணும். தம்பி வேது பிடிச்சி எடுத்து வச்சுருக்கிறத நாம்ளும் பிடிக்கணும், தெரியுதா? அவன் வேது பிடிச்சிட்டான். ஸோ இன்றைக்கி ஒரு ஷூட் இருந்தது புதுசு, கமிட் ஆனதுக்கப்புறம் தான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ அது இன்றைக்கி இல்லாததுனால நான் எதுவும் சொல்ல முடியல. நடித்து முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமே நான் என்ன விஷயம்னு சொல்கிறேன். இன்றைக்கி ஜிவிஸ் கிச்சனில் ஒரே ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, இந்த கஞ்சி மாவு அரைச்சி வச்சதுனால இது என்னோடய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக ஆகிடுது. பட் ஒரு சின்ன கப்பு, இவ்வளோக்கு மேலே என்னால் அதை குடிக்க முடிய மாட்டேங்குது, ஃபுல்லாக ஆகிடுது. ஸோ அதனால் ஓவர் வெயிட் ஆகுதா என்னன்னு அதுவும் தெரியல, செக் பண்ணணும். அதுக்கு மேலே இந்த பாருங்கள், அரை கப் தான் குடிச்சிட்டு ஓடிட்டேன். இன்றைக்கி இந்த பாருங்கள் வச்சுருக்கேன். என்ன சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. பட் இருந்தாலும் நம்ம சாதம் வச்சுருக்கோம், சுட சாதம், சரிங்களா? பார்த்து என்ன மாதிரிலாம் யாரும் எடுக்க வேண்டாம், பண்ண வேண்டாம். ஓகே, இன்னும் ஒரு 2 நிமிஷம், அவ்வளோதான். சூடான சாதம். என் தம்பி ஒரு வேளை தான் சாப்பிட்றான்றதுனால என்னால் சமைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்குது. நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தால் பரவாயில்ல, இல்லை நம்ம மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. தம்பி ஒரே வேளை தான் சாப்பிட்றானா, அதனாலே டென்ஷன் ஆகுது என்ன சமைக்கிறதுன்னு. சம்டைம்ஸ் அந்த வெயிலில் நம்ம கடைக்கு போயிட்டு வரத்துக்கும் சலுப்பாகிடுது. ஸோ அதனால் இது இந்த கிழங்கு வாங்கிட்டு 3 நாள் ஆகுது. இன்றைக்காவது எடுத்து போட்டு வேவிச்சிடலாம், ஏன்னா அது ரொம்ப பாலடையுது. ஸோ அதனால் அதுக்காகவும் கிழங்கு வேவிச்சு வச்சுருக்கேன். 3 நாளாக இது எப்படியாவது ஒன்று சாப்பிட்றணும், ஏதாவது ஒன்று பண்ணிடணும்னு பண்ணுறது. வெந்துருச்சு, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு தம்பிக்கு ஆஸ் யூஷுவல் களி, இது தயிர், இது அடுத்த நாள் பால், தயிர், கஞ்சி. ஸோ ரொம்ப சிம்பிளான லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, தெரியுதா, உப்பு பருப்பு. ஸோ உப்பு பருப்பு, நம்மளோட நெய் டப்பா தெரியுதா, காலி ஆயிடுச்சு. உப்பு பருப்பு நெய், இதுதான் எங்களோட ஃபேவரட். ஒரு உப்பு பருப்பு இருந்துச்சு, ஒரு அது என்ன சொல்கிறது, வாழைக்காய் ஒரு கிலோ, ஒரு உருளைக்கிழங்கு ஒரு கிலோ இருந்துச்சுன்னா தேவாமிரதம். ஸோ உருளைக்கிழங்கு இருக்குது, ஒன்று தான் இருக்குது. கொஞ்சம் ஃபீவர் வர மாதிரி இருக்குது. சரி சாப்பிட்டுட்டு போய் ஏதாவது பண்ணலாமான்னு யோசிச்சுட்டு, ஒரு வேளை நைட்டு ஃப்ரெஷராக அவன் இப்போ கஞ்சி சாப்பிட்றானா என்னன்னு தெரியல. ஸோ நாளைக்கெல்லாம் பட்டாணி ஊற வச்சிடணுங்க. முடியல, பட்டாணி கூட சாப்பிட்றேன், கஞ்சி டெய்லி குடிக்கும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நாளைக்கு ரொட்டீனுக்கு பட்டாணியை இப்போவே ஊற வச்சிடணும். பச்சை பட்டாணி வாங்கிட்டு வந்துட்டேன், பிகாஸ் பச்சை பட்டாணி தான் விலை ஜாஸ்தியாக. உங்களுக்கு பார்த்தா தெரியும் பாருங்கள், பச்சை பட்டாணி 70 ரூபா. எவ்வளோ கிராம்ஸ் இருக்குமே இதில் பாருங்கள், 250 கிராம், 1/4 கிலோ 70 ரூபா. இது வெள்ளை பட்டாணி, அவ்வளோதான். சரி நாளைக்கு பச்சை பட்டாணி தான் நம்ம வீட்டில்.
சாயங்காலம் தான் போய் அட்லீஸ்ட் காய் வாங்கிட்டு வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். என்ன பண்ணுறது தெரியல. கால் கேட்டவங்களுக்கு இதோ கால், என்னுடைய கால் பெட்டர். ஓகே, ஆனால் அந்த பாதம் அப்படியே தான் இருக்குது பார்க்கலாம். பட் ஆனால் வந்து ஏதோ ஒன்று சரி பண்ணி போயிடுறேன். சரிங்க, இன்றைக்கி ஆடி வெள்ளி ஸ்பெஷல். கண்டிப்பாக இது பண்ணுங்கள். இன்றைக்கி பாடி ஹீட்டில் தான் எனக்கு ஃபீவர் வர மாதிரி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். தூக்கமே வரவே மாட்டேங்குது. என்ன தான் பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, புலம்புறதை நிறுத்திட்டு நான் சாப்பிட்ற வேலையை பார்க்குறேன். பிகாஸ் பசிக்குது. வெயிட்டிங் ஃபார் மாம்பழம் அண்ட் சிப்ஸ், அந்த சாதம், உப்பு பருப்பு, நெய். வாங்க சாப்பிட்லாம். பாய், லவ் யூ.